श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति। श्री विष्णु पुराणम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। வசிஷ்டருடைய பேரன், சக்தி என்பவருடைய புத்திரன், வியாசருடைய தந்தையான ஸ்ரீ பராசர பகவானால் இப்புராணம் மைத்ரேயருக்கு உபதேசிக்கப்பட்டது. ஸ்ரீ விஷ்ணுவின் பெருமையே இதில் முக்கியமாக விளக்கப்பட்டுள்ளதால் இதற்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம் என பெயர் வந்துள்ளது. பின்னர் சூத புராணிகரால் இது பிரச்சாரம் அடைந்தது. பராசரம் முனிவரம் கிருதபௌர்வான் இகக்ரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபிவாத்ய ச. இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் முதல் ஸ்லோகம். உண்மை பொருளை அறிய உத்தம ஆச்சாரியனை நாடிச்செல் என்கிறது உபனிஷத். இதன் பொருளை தம் அனுஷ்டானத்தின் மூலம் மைத்ரேயர் நமக்கு விளக்கி காட்டுகின்றார். ஒரு நாள் காலை வேளை, அதாவது முற்பகல் பொழுது, அறிவு தெளிவுடன் இருக்கும் வேளை, பராசர பகவான் தமது காலை கடன்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு எழுந்தருளி இருக்கின்றார். மைத்ரேயர் அவருடைய சிஷ்யர். பரமாத்ம தத்துவத்தை பரமார்த்தமாக தன்னுடைய ஆச்சாரியனிடமிருந்தே அறிய விரும்புகிறார். காலமும் அதற்கு ஏற்றவாறு சாத்வீகமானதாக அமைந்திருப்பதை கண்டார். கர்ம அனுஷ்டானத்திற்கு தடை நேராதபடி முன்னமே ஆச்சாரியன் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். உபதேசம் பெற இதுவே தக்க சமயம் என நினைத்து தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள முறைப்படி ஆச்சாரியனை அணுகுகிறார். அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், அபிவாகனம் முதலியவற்றை எல்லாம் முறைப்படி செய்த பின் தான் கேட்க விரும்பும் விஷயங்களை கேட்கின்றார். குருதேவரே, வேதங்கள் முழுவதையும் தங்களிடமே நான் அத்தியனம் செய்தேன். இவ்வாறே தர்மசாஸ்திரங்கள், வேதாங்கங்களான சிக்ஷை, வியாக்கரணம் முதலிய கிரந்தங்களையும் முறைப்படியே அபியசித்தேன். உம்முடைய திருவருளாலேயே எல்லா சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன். சர்வ சாஸ்திரங்களை அறிந்த பிற வித்வான்களும் என்னை கல்லாத ஒருவன் என்று நிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் சம்மதிக்கும்படி சாஸ்திர புலமை பெற்றுள்ளேன். இவை எல்லாவற்றிற்கும் தேவரீர் திருவருளே முதல் காரணம். அவ்வாறே இப்பொழுதும் திருவருள் புரிய வேண்டும். நான் விரும்பும் விஷயங்கள் இவையே. உலகம் முன்பு எப்படி இருந்தது, மறுபடி எப்படி உண்டாகின்றது, உலகம் எதனிடம், இது எங்கு லயப்பட போகின்றது, ஆகாயம் மற்றும் பஞ்சபூதங்களின் பரிமாணம் என்ன, எதனால் இவை விளங்குகின்றன, கடல், மலைகள் மற்றும் தேவதைகள் ஆகியனவற்றின் உற்பத்தி, பூமியின் அதிஷ்டானம், சூரியன் ஆகியவைகளின் பரிமாணம் மற்றும் ஆதாரம், தேவதைகளின் வம்சம், மனுக்கள், மன்வந்தரங்கள், மகாகல்பம், திரும்ப திரும்ப வரக்கூடிய 4 யுகங்களில் வேறுபட்ட கல்பங்கள், அவற்றின் பாகுபாடுகள், பிரளயத்தின் சொரூபம், கல்பத்தின் முடிவு, அனைத்து யுக தர்மங்கள், தேவரிஷிகள், ராஜரிஷிகளின் வரலாறுகள், ஸ்ரீ வேதவியாசர் செய்தருளிய வேதகானங்களின் பிரிவுகள், அந்தனர் முதலிய வர்ணங்களின் நெறிமுறைகள், பிரம்மச்சரியம் முதலான 4 ஆசிரமங்களுடைய நெறிமுறைகள் ஆகியவற்றை கேட்க விரும்புகிறேன். வசிஷ்ட குமாரரான சக்தி முனிவரின் குமாரரே, இச்சகல விஷயங்களையும் நான் நன்கு அறிந்து கொள்ளுமாறு தாங்கள்தான் தயவு செய்து கருணை கொண்டு எனக்கு சொல்லி அருள வேண்டும். தயவு செய்து தங்கள் மனதை என் பக்கம் சற்று திருப்ப வேண்டும் என்று மைத்ரேயர் பிரார்த்திக்கின்றார். இப்படி முறையுடன் கேட்ட மைத்ரேயருக்கு பதிலளிக்க அருள் கூர்ந்து முன்வருகிறார் பராசர். மைத்ரேயர் கேட்ட கேள்விகள் உலகின் உற்பத்தி முதலியவற்றை பற்றியவை மட்டுமல்ல, பரபிரம்மத்தை பற்றியவையும் கூட. உலகம் உண்டாவது பரபிரம்மத்தினர் இருந்து அல்லவா? உலகை உண்டாக்குவதும் காப்பதும் அழிப்பதும் அவருடைய லீலைகளே. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் அவரே என்றோ தலைவர். ஆகவே இவைகளுக்கு பதிலாக பிரம்மஸ்வரூபத்தையே விளக்கியாக வேண்டும். அதே சமயம் ஆச்சாரியன் சொல்லும் விஷயங்களை சிஷ்யன் ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானம் நிலைத்திருக்கும். இதையெல்லாம் நினைக்கிறார் பராசரர்.
சிஷ்யனுக்கு தம்மிடத்திலும் தாம் சொல்லும் விஷயங்களிலும் ஸ்ரத்தை உண்டாவதற்காக தாம் இவ்விஷயங்களை நன்கு அறிந்துள்ளமையாலும் அதற்கு காரணமாக 2 மகான்களுடைய அனுக்கிரகம் பெற்றதையும் பூர்வபீடிகையாக அருளிச் செய்கிறார் பராசரர். பின்னரே கேள்விகளுக்கு தக்க பதில்களை தருகிறார். வேதாந்த வித்யை உபதேசிக்கும் பொழுது யாவரும் தமக்கு தம்முடைய ஆச்சாரியர்கள் செய்துள்ள உதவியை நினைத்து குரு பரம்பரையை பிரகாசிப்படுத்திக் கொண்டுதான் உபதேசிக்க வேண்டும் என்று சாஸ்திரார்த்தம் வெளியாகின்றது. கல்மாக்ஷபாதன் என்று ஒரு அரசன். அவன் ககுத்ஸ்த வம்சத்தில் பிறந்தவன். வசிஷ்டருடைய சிஷ்யன். ஒரு சமயம் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அநேக மிருகங்களை வேட்டையாடி விளையாடினான். காட்டிலும் பல இடங்களில் சுற்றித் திரிந்தான். களைப்பு மேலிட்டது. பிறகு அக்காட்டில் ஒரு ஒற்றையடி பாதை வழியாக திரும்பிக் கொண்டிருந்தான். நடுவழியில் சக்தி என்ற மகரிஷி எதிரில் வருவதை கண்டான். மிக்க தேஜஸோடு விளங்கிய சக்தி வசிஷ்டருடைய மூத்த குமாரராவார், பராசர முனிவருடைய தந்தை. இவ்விருவரும் வழியில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு நின்றனர். யாருக்கு யார் வழிவிடுவது என்ற விவாதம் ஏற்பட்டது. கல்மாஷபாதன் தான் அரசன் என்ற கர்வத்தினால் மகர்ஷியை பார்த்து வழிவிட்டு விலகிச் செல்லுமாறு சொன்னார். சக்தி முனிவரோ ஒருபோதும் தர்மத்தில் இருந்து விலகாதவர். அதனால் இப்பொழுதும் இந்த ஒற்றையடி வழியிலிருந்து விலக விரும்பவில்லை. பிராமணனும் அரசனும் எதிர்பட்டால் அரசனே பிராமணனுக்கு வழிவிட வேண்டும் என்பது அறநூல் கொள்கை. இந்த தர்மத்தை தம் தந்தையின் சிஷ்யனான கல்மாஷபாதனுக்கு உணர்த்த விரும்பி அவனை விலகுமாறு இதமாக சொன்னார். அவனோ செல்வச் செருக்கினால் அவர் சொல்வதை ஏற்காமல் அவரை விலகிச் செல்லுமாறு வற்புறுத்தினார். அவர் விலக மறுக்கவே அரசன் சினம் கொண்டு சாட்டையினால் அவரை அடித்து துன்புறுத்தினார். அதனால் சீற்றம் கொண்ட சக்தி மகரிஷி, ராட்சசனை போல துன்புறுத்துவதால் நீ இன்றிலிருந்து ராட்சசனாக ஆவாய், மனித மாமிசங்களை புஜிப்பவனாக திரிவாய் என்று அவனுக்கு சாபமிட்டார். இச்சமயத்தில் விஸ்வாமித்திரர் அங்கு வந்து சேர்ந்தார். அந்த அரசன் விஷயமாக ஏற்கனவே வசிஷ்டருக்கும் இவருக்கும் விவாதம் ஏற்பட்டிருந்தது. பரம்பரையாக வசிஷ்ட சிஷ்யர்களின் வம்சத்தில் பிறந்தவன் அவன். அவனை தனக்கு சிஷ்யனாக ஆக்கிக் கொள்ள விரும்பினார் விஸ்வாமித்திரர். அதை இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். சக்தியின் சாபத்தினால் பயந்த கல்மாஷபாதன் அவரையே சரணமடைந்து குற்றத்திற்கு மன்னிப்பு கோர கருதினார். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் சக்தியின் சாபப்படி கல்மாஷபாதனை பிடித்துக் கொள்ள கிங்கரன் என்ற ராட்சசனை தன் மந்திர சக்தியினால் ஏவினார். அந்த ராட்சசனும் அப்படியே வந்து அரசனை பிடித்துக் கொண்டு தன் பயம் இழக்கச் செய்தான். அரசனும் செய்வதறியாமல் திகைத்து திரும்பிச் சென்றான். நடுவழியில் ஓர் அந்தணன் எதிர்பட்டு மிக்க பசியுடன் இருந்த அவன் அரசனை கண்டதும் தனக்கு மாமிசத்துடன் கூடிய அன்னம் அளிக்குமாறு வேண்டினான். அரசனும் தான் நாடு சென்று உடனே அனுப்புவதாகவும் அதுவரை அங்கேயே இருக்குமாறும் சொல்லிவிட்டு தன் நாட்டுக்கு திரும்பிச் சென்றான். நாடு சென்றதும் நடுநிசையில் எழுந்து தன் பரிச்சாரகர்களில் ஒருவரை கூவி எப்படியாவது மாமிசம் சேகரித்து அத்துடன் கூடிய அன்னத்தை அந்த பிராமணனுக்கு அளித்து வர ஏவினான். அந்த நடுநிசையில் எங்கு தேடியும் மாமிசம் கிடைக்கவில்லை. அதை அரசனிடம் கூறவே கடைசியில் மனித மாமிசத்தையாவது கொண்டு வரச் சொன்னான். அவ்வாறே அதை கொண்டு வந்து நன்கு சமைத்து அதை அன்னத்துடன் எடுத்துச் சென்று அந்த அந்தணனுக்கு கொடுத்தான் பரிசாரகன். ஆனால் அவரோ அதை நன்கு ஆராய்ந்து பார்த்து அது தான் உண்ணத்தகாத நரமாமிசம் என்பதை உணர்ந்து அதனால் கோபம் மிகுந்து உண்ணத்தகாத மாமிசத்தை அரசன் எனக்கு அளித்துள்ளான், அரக்கர் செய்யும் செயலாகும் இது, ஆகவே இவன் நரமாமிசம் உண்ணும் அரக்கனாகட்டும் என்று சாபமிட்டார். முன்பு சக்தியிட்ட சாபம், மறுபடியும் இந்த பிராமணனிட்ட சாபம் ஆகியவை மிக வலிமை கொண்டு அரசன் மிக வருத்தம் கொண்டான். இந்த வருத்தம் சக்தி மகரிஷியிடம் சினமாக மாறியது. அவரிடம் விரைந்தான். மகரிஷியே, தங்கள் சாபத்தினால்தான் நான் இவ்வாறு அபரக்கனாக மாறினேன். இந்த தன்மையை தங்களிடமே காட்டுகிறேன் என்று கூறி அவரை கொன்று தின்றுவிட்டான். இதை அறிந்த விஸ்வாமித்திரர் மற்றும் உள்ள வசிஷ்ட புத்திரர்கள் 100 பேர்களின் மீதும்
அவனை ஏவி அவனை விட்டே அவர்களை கொன்று தின்னச் செய்தார். வசிஷ்டருடைய சந்ததி அழிந்தது. விஸ்வாமித்திரரின் சினமும் ஒருவாறு தணிந்தது. இந்த சமயத்தில் சக்தியின் மனைவியானவள் கர்ப்பிணியாக இருந்தார். வசிஷ்டரோ புத்திர சோகம் தாழாமல் வருந்தும் நிலையில் இருந்தார். பதிலுக்கு விஸ்வாமித்திரரை அழிக்க விரும்பவில்லை. தன்னையே மாய்த்துக் கொள்ள விரும்பி கடலில் குதிக்கின்றார், மலையின் மேதியை விழுகின்றார், பாறையில் மோதிக்கொள்கிறார், நெருப்பில் பாய்கிறார், உயிர் நீங்கவில்லை, மாயும் வகை அறியாது தவிக்கிறார். பிரம்மஞானிகளை கூட புத்திரசோகம் விடுவதில்லை என்பதற்கு சான்றாக இது அமைகின்றது. ஒரு நாள் தன் நாட்டு பெண் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்று அவளுக்கு ஆறுதல் கூறுகின்றார். அவளுக்கு அதிருஷ்யந்தி என்ற பெயர். அப்பொழுது அங்கே வேத அத்தியனம் செய்யும் குரலோசை கேட்கின்றது. திடுக்கிட்டு திகைத்து நிற்கிறார் வசிஷ்டர். ஒருவரும் இல்லை, ஆனால் குரல் மட்டும் விடாமல் கேட்கின்றது. தன் புத்திரனான சக்தியின் குரலைப் போலவே இருக்கிறதே, ஒன்றுமே புரியவில்லாமல் திரிக்கின்றார். அப்பொழுது சக்தியின் மனைவி கூறுகிறாள், கர்ப்பத்தில் உள்ள சிசுவின் குரல் இது. இதன் தந்தை நாள்தோறும் வேதம் சொல்வதை தவறாது கேட்டு வந்திருக்கின்றான். அதன் பயனாக இப்பொழுது இந்த சிசு வேதம் ஓதி வருகிறது என்று கேட்க, ஆஹா, கருவிலே திருவுடையது இக்குழந்தை, இதையே நம் பேரனாக பெறப்போகிறோம் என்றெல்லாம் நினைத்து புத்திர சோகத்தை மறந்து வாழ்கின்றார். ஒரு சுப முகூர்த்தத்தில் சக்தியின் மனைவி ஒரு சிறந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் முக தேஜஸை கண்டு வசிஷ்டர் அளவில்லாத ஆனந்தம் அடைந்து பராசரன் என்று அக்குழந்தைக்கு பெயர் வைத்து குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார். குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தன்னை வளர்த்து வரும் வசிஷ்டரையே தந்தையாக நினைத்து அப்பா அப்பா என்று ஆர்வச் சொல் கொண்டு அழைக்கலாயிற்று. அதன் அறியாமையை கண்டு தாய் நாள்தோறும் கண்ணீர் பெருக்கி வந்தாள். உண்மையை உரைத்தால் குழந்தையின் மனம் கலங்குமே என்று தவித்தாள். என்றாவது ஒரு நாள் உண்மை தெரிந்துதானே ஆக வேண்டும் என்று தெளிந்து ஒரு நாள் உண்மையை சொல்லியும் விடுகிறாள். குழந்தாய், நீ அப்பா என்று அழைக்கும் அவர் உனக்கு அப்பா அல்ல, அவர் உனது தாத்தாவாவார் என்று கூறுகின்றாள். சட்டையென்று குழந்தையின் முகம் கருகி போயிற்று. அப்படியானால் என் அப்பா எங்கே என்று ஆழ்ந்த யோசனையுடன் கேட்டது. தாயும், பராசரா, நீ கருவில் இருந்த போதே உன் தந்தை இறந்து விட்டார். ஒரு ராட்சசன் உன் தந்தையை கொன்றான். அதனால் அவர் இறக்க நேரிட்டது. அதன் பிறகு நீ பிறந்தாய். இப்பொழுது உன் தாத்தாவே உன்னை காப்பாற்றி வருகின்றார் என்றாள். இந்த செய்தி அந்த பிஞ்சு உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணுகின்றது. ராட்சச வம்சத்தையே அழித்து விட வேண்டும் என்று உறுதி பூண்டுகின்றான். தக்க பருவம் எய்தினான். ராட்சசர்களிடம் உண்டான பகையும் வளர்ந்து வந்தது. அதன் பயனாக சத்ரம் எனப்படும் நீண்ட நாள் செய்வதொரு யாகத்தை தொடங்கினான். நூற்றுக்கணக்கான ராட்சசர்கள் மந்திர சக்தியால் கட்டுண்டு அந்த தீயில் விழுந்து சாம்பலாயினர். நாளடைவில் ராட்சசர்கள் அனைவரும் அழியலாயினர். அது கண்டு அச்சிறுவன் மனம் தேறி இருந்தான். ஆனால் வசிஷ்டர் அது கண்டு மனம் வருந்தினார். நமக்கு அபச்சாரம் செய்தவனுக்கு தீங்கிழைப்பது தவறு. அப்படி இருக்க எவனோ ஒரு ராட்சசன் தீங்கு செய்தான் என்பதனால் ஒன்றும் அறியாத அவன் வம்சத்தில் பிறந்த அனைவரையும் அழிப்பது பெரிய தவறு என்று எண்ணி பராசரரிடம் வருகின்றார். கோபத்தினால் வரும் தீமைகளை உணர்த்தி அதை விடுமாறு வேண்டுகின்றார். குழந்தாய், கோபம் கொண்டு ராட்சசர்களை அழித்தது போதும். இந்த சத்திரத்தை நிறுத்திவிடு. அரக்கர்கள் ஒரு தவறும் செய்தவில்லை. உன் தந்தை கொலை உண்டது உன் தந்தையின் செயலாலேயே விளைந்தது. கல்மாஷபாதனை நரமாமிசம் உண்ணும் ராட்சசனாக ஆகுமாறு உன் தந்தை சபித்தார். அந்த தன்மையை அவன் உன் தந்தையிடமே காட்டிவிட்டார். இப்பொழுது தவறு யாருடையது என்று ஆராய்ந்து பார் என்றெல்லாம் சொல்கின்றார். மேலும் பராசரா, ஞானவான்கள் கோபத்திற்கு இடம் தரலாமா? கோபம் புகழையும் தவத்தையும் அழித்துவிடும். ஸ்வர்க்கத்திற்கு காரணமான கர்மாக்களையும் மோட்சத்துக்கு காரணமான பக்தியையும் சிதைத்துவிடும். அதனால்தான் மகான்கள் கோபத்தை தூரத்திலேயே வெறுத்துவிட்டு வருகின்றனர். நல்லோர்கள் பொறுமை மிக்கவர்கள் அல்லவா? குற்றமில்லாத அரக்கர்களை கொன்றது போதும், இந்த யாகத்தை நிறுத்திவிடு என்று கூறுகின்றார். தாத்தாவின் உயர்ந்த உபதேசத்தை உன்னிப்பாக கேட்கிறார் பராசரர். கோபத்தினால் வரும் கேடுகள் உள்ளத்தில் நன்கு பதிந்து விடுகின்றன. உடனே யாகம் நிறுத்தப்படுகிறது. இது கடந்த வசிஷ்டர் சந்தோஷப்படுகின்றார்.
நம்ம சொல்லும் நல்ல வார்த்தைகளை ஒருவர் கேளாத போது நமக்கு கோபம் வருவதும், அவற்றை கேட்டு நடக்கும் பொழுது நமக்கு அளவிலா ஆனந்தம் பெருகுவதும் நமக்கு அழகுதானே. இவ்வகையில் தன் சொல் கேட்ட அரும்பெரும் பேரனை வாயார புகழ்கிறார் வசிஷ்டர். இச்சமயம் புலஸ்தியர் என்ற மகரிஷி அவ்விடத்திற்கு வந்து சேருகின்றார். பிரம்மாவின் புத்திரர், ராவணாதிகளான ராட்சசர்களின் குலத்திற்கு முதல்வர். அவர் மைத்ரேயர் செய்த அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, நீ உனக்கு ஆச்சாரியனாக விளங்கும் வசிஷ்ட பகவானுடைய சொல் கேட்டு யாகத்தை நிறுத்தியமையால் உன் மகா குணம் வெளிப்பட்டது. இத்தகைய பொறுமையும் பெருமையும் வாய்க்க பெற்ற நீ எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு அறிவாய். நீ சினம் மிகுந்து மேலும் இந்த யாகத்தை ஏற்றுவாயேல் என் சந்ததி என்னவாயிருக்கும்? எல்லாம் அழிந்து போயிருக்கும். ஆகவே அவர்கள் மேல் உனக்கு கோபமிருந்த போதிலும் நீ அவர்களை அழிக்காமல் விட்டதால் உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். மிக புனிதமான புராணம் ஒன்றை நீ இயற்றப் போகிறாய். அதற்கேற்ப பரம்பொருளின் உண்மை நிலையை நீ உள்ளவாறு உணர்வாய். மேலும் காமிய கர்மாக்கள், நிஷ்காமிய கர்மாக்கள் இவைகளில் ஐயமும் தெரிவுமற்ற அறிவை பெறுவாய். இதுவே நான் உனக்கு செய்யும் நன்மை. என் ஆசையால் இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்கிறார். பரம்பொருளின் உண்மை நிலையை, அந்த ஞானத்தை அடைய ஆச்சாரியனின் அனுகிரகம் அவசியம். நிறைய சாஸ்திரங்கள் படித்திருப்பவருக்கும் கூட பெருமானுடைய விஷயத்தில் சந்தேகம் இருப்பதை காண்கின்றோம். அதே சமயம் ஆச்சாரியனின் அனுகிரகத்தால் ஒன்றுமே படிக்காதவன் கூட பரம்பொருளை நன்கு அறிந்து அதில் ஆழ்ந்து அனுபவிக்கவும் இயலும். வசிஷ்டருடைய சொல் கேட்டு அதன்படியே நடந்து கொண்டார் பராசரர். வசிஷ்டருடைய அருள் கிடைத்தது, புலஸ்தியருடைய ஆசியும் கிடைத்தது. ஆச்சாரியன் சொல்படி நடந்தால் பகைவர் பட்சத்தை சேர்ந்தவர்களும் அனுகூலராவார்கள் என்பதற்கு இதுவே தக்க சான்று. பெரியோருடைய சொல்லை கேட்டு நடந்தால் பெரும் பயன் பெறலாம் என்பது இதனால் தெளிவு. இவ்வரலாற்றை மைத்ரேயருடைய கேள்விகளால் நினைவுபடுத்திக் கொண்டார் பராசரர். மைத்ரேயா, உன் கேள்விகள் முன்பு வசிஷ்டரும் புலஸ்தியரும் அருளிய வரத்தை நினைவுபடுத்திவிட்டன. அவ்வரம் பழிக்கத் தொடங்கிவிட்டது. அதன் பயனாக உன் கேள்விகளுக்கு விடையாக ஒரு புராணத்தையே சொல்கிறேன், உள்ளவாறு உணர்வாயாக என்று கூறி சுருக்கமாக பதிலளிக்கின்றார். இப்படி வரம் பெற்ற இந்த முனிவர் இயற்றியமையால் இப்புராணத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. விஷ்ணோர் சகாஷாத் உத்பூதம் ஜெகத்தத்ரைவ சஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜெகதோஸ்ய ஜெகத்சக. இதுவே ரத்னசுமுத்தமாக அமைந்த சமாதான ஸ்லோகமாகும். மைத்ரேயரே, இவ்வாறு வரம் தந்த அனுகிரகத்தினால் விசேஷமான அறிவு பெற்ற நான் உங்களுக்கு அந்த சம்பூர்ணமான புராண சம்ஹிதையை கூறுகிறேன். நன்கு கவனித்து கேளுங்கள். இந்த உலகம் ஸ்ரீ விஷ்ணு பகவானிடமிருந்து உற்பத்தியாகி அவரிடமே தங்கி நிற்கிறது. அவரே இவ்வுலகம் நிற்பதற்கும் சங்காரத்திற்கும் கர்த்தா ஆவார். இவ்வுலகம் அனைத்தும் அவராலேயே பரவப்பட்டு அவருடைய வடிவமாக இருக்கின்றது. இவ்வாறு சுருக்கமாக பதில் அருளி செய்தார் பராசர பகவான். इति श्री विष्णु पुराणे प्रथम अंशे प्रथम अध्याय संपूर्णं. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम्. गोविंदा गोविंदा. श्री हरिये नमः.